ஹலோ மக்களே 437வது எபிசோட் இப்பலாம் எபிசோட் செட்டிங்ல பார்த்தா சிசுனே கட்டுறாங்க. பார்த்தா லேடிஸோட பார்க்க வந்திருக்கா. லேடிஸோட நீங்க சாப்பிடாம இவ்வளவு நேரம் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. இது ஒர்க் எதுவும் பண்றீங்களான்னு சொல்லி கேட்காவா. நான் ஒர்க் ஒன்றும் பண்ணல, இங்க வந்து ஒரு புக் படிச்சிருக்காரு ஜிரேசன்சியோட புக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்ப நான் அந்த மாதிரி புக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. இது அப்படி இல்ல, இது ஒரு நாவல்னு சொல்றா. நருட்டோ சாஸ்கியை பத்தி எல்லாம் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வருவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நான் இப்ப சாப்பிட விரும்பலன்னு சொல்றா லேடிஸோட. சரி இருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. திரும்பி வந்து லேடிஸோட புக்கை படிக்க ஆரம்பிச்சிட்டா. அதை திரும்பி நெஜியை கட்டுறாங்க. எங்க அப்பாவை பத்தி உனக்கு எப்படி தெரியும், அது ஹிடன் லீஃப் வில்லேஜ் பத்தி என்னலாம சொல்ற, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. ஷினோபி வேர்ல்ட் இப்படி தாண்டா இருக்கு, ஆனா இந்த 5 நேஷன்லயும் வந்து ஒரு மெயின் நேஷனா இருக்கு வந்து எதுனா ஹிடன் லீஃப் வில்லேஜ் தாண்டா. அதை மொத்தனாலே போதும்டா, அந்த ஷினோபி வேர்ல்டே மாறிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் நிஜிக்கா ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல உள்ள சட்டத்தை நீ மாத்த நினைக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. ஆமா நான் அப்படிதான் நினைக்கேன், ஆனா அது கொஞ்சம் நல்லதா மாத்தன்னு நினைக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மட்டும் நீ ஃபாலோ பண்ணா போதும்டா, மிச்ச எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன நெஜி சரின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். டேய் நெஜி நீ போவாதடா, அவனை மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணிடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜி விட மாட்டேன்னு சொல்றான். சடனா அந்த பேக் நியூஸ் டென்ஷன் ஆயிட்டான். நார்ட்டோ தூக்கி போட்டு அடின்னு அடிச்சு நொறுக்கான். சடனா நார்ட்டோ அப்படியே சாயிரான். உடனே நெஜியும் பேக்ன போட்டு பார்க்க என்னடா ஆச்சு நார்ட்டோக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா சக்கரா பாயிண்ட் மட்டும் லாக் பண்ணி விட்டுருக்கான். இந்த பேக்ன யூசர் சொல்றான் உயிருக்குலாம் ஒரு ஆபத்து கிடையாது சொல்லிட்டு இருக்காம. நெஜி சொல்றான் சரி நார்ட்டோ நீங்க வெயிட் பண்ணு, அவன் என்ன பேசுறான்னு அதை கேட்டுட்டு வரேன்னு சொல்றான். நெஜி என்ன பிளான் பண்றானோ அதை முதல்ல போய் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்றான். நெஜி நெஜி நீ போவாதான் சொல்லிட்டு இருக்கான். நார்ட்டோ பார்த்தா அதுல இருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு போயிட்டானுங்க. அங்க இருந்து அதுக்கப்புறம் பார்த்தா இங்க ஜிரேசன்சியை கட்டுறாங்க. பார்த்தா ஒராஜிமரோட ஹைட்ரோடுக்குள்ள உள்ள நுழைஞ்சு போய்கிட்டு இருக்காரு. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு அங்க பார்த்து தான் போய்கிட்டு இருக்காரு. எது ட்ராப் இப்ப செட் பண்ணிருக்கானு சொல்லிட்டு பார்த்தா அப்படி பொடி நடைய போட்டு ஒரு ரூமுக்குள்ள வராரு. பார்த்தா ஓரமா தான் ஒராஜிமர் நின்னுக்கிட்டு இருக்கான். சடனா அவனை பார்த்தா எப்படி ஷாக் ஆகுறாரு. திரும்பி நெஜியை கட்டுறாங்க. இங்க பார்த்தா இன்னொரு டைமென்ஷன் கூட்டு வந்துட்டாங்க. பார்த்தாங்க யாய்க்கோ நாகட்டோ கோணான்லாம் நிக்க வச்சிருக்கான். பார்த்தா ஒரு மாதிரி ரே மாதிரி இருக்காங்க. அவங்க யாய்க்கோ சொல்லிட்டு இருக்கான் எங்களோட ரிப்போர்ட்டை நாங்க கொடுக்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாஸ்க் போட்டவங்க கேட்கான் அந்த 2 பொடியனுங்க வந்தாங்களா அவனுங்களால எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமான்னு சொல்றான் யாய்க்கோ. நாங்களும் லீஃப் வில்லேஜ் ஆளுகளும் சண்டை போட்டுக்கிறதுல 2 சின்ன பசங்க வந்துட்டாங்க, அதனாலதான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டு கீழே வந்து நிறைய மான்ஸ்டர்லாம் இருக்கு, கிட்ஸ் லைஃப்ல ரொம்ப ஆபத்தா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கோனான் சொல்லிட்டு இருக்கா அவனுக்கு ஏதோ ஒரு மிஷனுக்கு வந்திருப்பானுங்க போலுக்கு. சடனா மிஷனுக்கு அந்த நோக்கி போய்கிட்டே இருக்கானுன்னு சொல்லிட்டு இருக்கா கோனானு. லீஃப் கெனினான்னு சொல்லிட்டு நெஜி முழிக்கான். அவனை மாஸ்க் போட்டான் கேட்கான் அவனுக்கு ஹிடன் லீஃப் வில்லேஜ் ஆளுங்கன்னா எப்படி வந்து ரூல்ஸ் தான் கடைபிடிப்பானுங்க, இந்த யங்கர் ஜென்ரேஷனே அவனுக்கு மாத்திட்டானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் யாய்க்கோ சொல்றான் நீங்க நினைச்ச மாதிரிலாம் அங்க ஒண்ணுமே நடக்கல, அந்த பசங்களே வந்து காப்பாத்த வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னதான் கூட சண்டை போட்டாலும் அந்த பசங்களை காப்பாத்த அவங்களும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். யாய்க்கோ போனா சொல்ல போனா அவங்க எல்லாருமே நல்ல பசங்கன்னு சொல்றான். அவன் உடனே மாஸ்க் போட்டவன் முழிக்கான் என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. என்னோட கணிப்புப்படி பார்த்தோம்னா அந்த ஃபியூச்சர் சினோபி எல்லாம் வரதுக்கு அவனுக்கு நல்ல தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். யாய்க்கோ தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்து அவங்க என்ன மூவ் பண்றாங்களோ அதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். யாய்க்கோ உடனே மாஸ்க் போட்டவன் சொல்றான் சரி நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு போதும், நீங்க ஆனா இன்னும் அவங்கள சர்வேலன்ஸ்லேயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நெஜி கேட்கான் நீ இவ்வளவு நேரம் ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியே, அதுல வேணுக்குனே வந்து லீஃப் கென்னினே உள்ள இழுக்க பாக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஆமான்னு சொல்றான். மாஸ்க் போட்டவன் என்ன தந்தாண்டா ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லி நெஜி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே இந்த மாஸ்க் போட்டவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நீங்க வந்து ஓனா செய்றீங்களா எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி செய்றீங்களான்னு தாண்டா உங்களை செக் பண்ண பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க இப்ப தப்பு பண்ணீங்க என்ன ஃபியூச்சர் உள்ள சினோபி எல்லாமே பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நெஜி அதை கேட்டு அமைதியாவே இருக்கான். இங்க உடனே நட்டோவை கட்டுறாங்க. பார்த்தா சக்கரா பாயிண்ட் எல்லாம் அடிச்சு நொறுக்கணும்னு அவனால நகலவே முடியல, அதே இடத்துல தான் படுத்திருக்கான். என்னடா என்னோட சக்கரா பாயிண்ட் எப்படி லாக் பண்ணிட்டானா எப்படி தாண்டா தப்பிக்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். நார்ட்டோ அப்படி பழசை யோசிச்சு பார்க்கான். நார்ட்டோ வந்து மினோட்டர் சொல்லிட்டு இருக்கான் அந்த 90 உடம்புக்குள்ள இருக்கனால பெரிய பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நார்ட்டோ ஆல்ரெடி வந்துட்டு இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லிட்டேன், பாதி 90 உங்க அம்மா உடம்புலையும் மீதி 90 ஓ உடம்புலையும் சீல் பண்ணிருக்காது உனக்கு தெரியாதான் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அது என்ன ரீசன் உனக்கு தெரியும்ல, நீ வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நினைச்சுதான் அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா உயிரை காப்பாத்துறதுக்காண்டி தானே இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான். ஆனா அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். மினோட்டோ என்ன ரீசன் சொல்லிட்டு ஷாக் ஆகுறான் நார்ட்டோ. ஏன்னா உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கா உன்னால அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த 90 சக்கரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்டா, உன்னால மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா என்னனாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பவர் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு நார்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பவர் ஒரு நாள்னா ஒரு நாள் உனக்கு கண்டிப்பா தேவைப்படும் சொல்லிட்டு இருக்கான். மினோட்டோ உனக்கு பிடிச்சவங்களை இது ப்ரொடெக்ட் பண்ண உதவும் சொல்லிட்டு இருக்கான். நார்ட்டோ நினைச்சிட்டு இருக்கான் இப்போ அந்த பவர் எனக்கு தேவை, நான் நெஜியை வேற காப்பாத்தணும், திரும்பி என்னோட சக்கர பயணம் ஓபன் பண்ணணும், டே நரி உன்னோட பவர் கொடுன்னு சொல்லிட்டு நார்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா அந்த 90 நம்மள மதிக்கவே மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நார்ட்டோ முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீன்ல சாஸ்கியை கட்டுறாங்க. பார்த்தா சாஸ்கி அப்படி நடந்து போயிட்டு சடனா ஒரு காட்டுக்கு நடுவில் நின்னுகிட்டு இருக்கான். இங்கதான் டீம் மாசமும் டீம் குர்னே வருவாங்க, நம்ம அவங்களை சந்திப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட சென்சிங் படி என்னன்னா இன்னத்துக்கு டீம் மாசமும் டீம் குர்னே ஒன்னா சேர்ந்திருப்பாங்க, அவங்க கண்டிப்பா இந்த வழியோட தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பனா நம்ம ஒண்ணு லீவ் வில்லேஜ்க்குலாம் போகலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லார்ட் 4th ஒன்னு நம்மளுக்கு சண்டை போடுறதுக்குலாம் அனுப்பல, எனிமியோட ஜுட்சு நம்ம மேல ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலன்னு பாக்க தான் அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வில்லேஜுக்கு போறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஆனா இங்க உள்ள சிச்சுவேஷனை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு தான் நம்ம வில்லேஜுக்கு போகணும், இல்ல நம்ம ரிப்போர்ட் வந்து தப்பாயிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனிமி யாரு அவங்கள்ட்ட எத்தனை பேர் இருக்காங்க அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, அதனால அதெல்லாம் கண்டுபிடிச்சு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்தணும்ல அதெல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஒரு ஷினோபிக்கு ரூல்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. ரூல்ஸ்னு சொன்னோன்னே சக்குராக்கு அப்படி தலையே தொங்கிருச்சு, என்னடா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ராக்லியே கட்டுறாங்க. காய்சன்ஸே சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறான். டே கொஞ்சம் பொறுமையா சொல்லிட்டு இருக்கா டென்டனு. டே தேவையில்லாம தேடி எங்கடா போய்கிட்டு சொல்லிட்டு டென்டன் கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் தேடுன்னு சொல்லிட்டு வேகமா போய் மரத்துல மோதி குப்பர சாயிரான். பார்த்தா குப்பர செஞ்சுட்டு சடனா ஆள ஆரம்பிச்சிட்டான். காய்சன்ஸே சொல்லிட்டு
சொல்லிட்டு டென்டன் சொல்றா கொஞ்சம் பொறுமையாரு, எதுவுமே விஷயம் முடியலடா, நீ கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீ சொன்னது கரெக்ட் தான் டென்டன், எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, நான் திரும்பி கைசன்சியை தேடி போறேன்னு சொல்லிட்டு அனல் வேகத்தில் திரும்பி போய்கிட்டு இருக்கான். டென்டன் முழிக்கா இவன் போய்கிட்டே இருக்கான், இவனுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தாங்க ஹினாட்டா டீமை கட்டுறாங்க. ஹினாட்டா பேக்னை போட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கா சுத்தி யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. நம்ம மத்த டீம் கூட சேரலாமான்னு சொல்லிட்டு ஈனோ கேட்டுக்கிட்டு இருக்கா. உன்னை கீப்பா சொல்றான் திரும்பி அவனை எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காங்கடா, ஏன்னா எங்க போறானுங்கன்னு தான் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். லீ யார் பேச்சும் கேட்க மாட்டான், அதனால அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். சிக்கமாரு உன்ன சீன கேட்கா நெஜி எங்க போனான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் நெஜி ஒருத்தனால மட்டும் தான் லீயை கண்ட்ரோல் பண்ண முடியும், இப்போ அவங்க இல்லன்னு நினைக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். கீப்பா சொல்றான் நீ சொன்னது கரெக்ட் தான், நெஜியோட வாசனை எனக்கு படவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா ஹினாட்டா பேக்கனை போட்டு பார்த்தா சாஸ்கியும் சக்குராவையும் கண்டுபிடிச்சிட்டாவா. பார்த்தா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம நெஜியும் இந்த மாஸ்க் மனையும் கண்டுபிடிக்காவா. என்னால நெஜியும் பார்க்க முடியும், சாஸ்கியும் பார்க்க முடியும், சக்குராவையும் பார்க்க முடியும் சொல்லிட்டு இருக்கா ஹினாட்டா. சிக்கமர் கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி அந்த நருட்டோ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நருட்டோ எங்க இருக்கான்னு தெரியல, ஆனா நெஜி வந்து யார் கூடயா இருக்கான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதுக்கு மேல வேற யாராச்சும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிக்கமர் கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா மரத்துக்கு முன்னாடி சாசுரி ஒளிஞ்சுதான் இருக்காங்க. சாஸ்கியும் சக்குராவையும் ஒருத்தன் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான், யார் தான் தெரியலன்னு சொல்றா ஹினாட்டா. அதுக்கப்புறம் சக்குரா சாஸ்கி பேச்ச கட்டு அப்படி பொறுமையை போய் ஒரு கட்டையாவே உட்காந்துக்கிட்டு இருக்கா. எப்படினாலும் மத்த டீம் நம்மள தேடிக்கிட்டு இருப்பாங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மாஸ்க் மேன் வந்து நெஜி வந்து சாஸ்கி சக்குரா பக்கத்துல கூட்டு வந்துட்டான். இவங்க ஹிடன் லீஃப்ல உள்ள காம்ரேட்ல இவங்கள்ட்ட ஏன் கூட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நெஜி கேட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பொறு, அங்க என்ன நடக்குன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை சாஸ்கி அங்க நின்றுட்டு அப்படி பொறுமையா நடந்து சக்குராட்ட போறான். என்னாச்சு சாஸ்கின்னு சொல்லிட்டு சக்குரா கேட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் பொறுமையா இரு, நம்மள எவனோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே ஃபயர் ஷெல் ஃபீனிக் ஃப்ளவர் ஜுட்ஸ்னு சொல்லிட்டு எரிச்சிட்டு விட்டான் அங்க அக்காட்சியில் உள்ள ஆளையே. சக்குரா முழிக்கா என்னடா கீபா தானடா வாரான், இவன் கூட எரிக்க ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. பார்த்தா சாஸ்கி தான் சக்கராவை சென்ஸ் பண்ணிருக்காங்க. ஒன்ன மாதிரி பொடின்ட்டு என்னடா ஆட்டத்தை காட்ட விரும்பலடா, ஆனா இருந்தாலும் காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். யார்டா நீன்னு சொல்லிட்டு சாஸ்கி கறிக்கிட்டு இருக்கான். நானாடா நான் தான்டா காப்பாளன், உங்களை இந்த இடத்துல இருந்து தாண்டி போக விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாசுரி. சொன்னோன்னே சாஸ்கி சடனா சண்டைக்கு தயாராயிட்டான். அப்புறம் திரும்பி கீபாவை கட்டுறாங்க. நெஜி அங்க இல்ல, நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஆனா சாஸ்கி பக்கத்துல எவனோ சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒன்னு சீனா சொல்லிட்டு இருக்கான், ஒன்னால ஸ்மெல் பண்ண முடியலனா ஹினாட்டா மட்டும் இப்படி பேக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்தா என்னடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சீனா கேட்டுக்கிட்டு இருக்கான். சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு நெஜி வந்து வில்லனை கண்டுபிடிச்சா நினைக்கிறேன் சொல்லிட்டு இருக்கான். ஹினாட்டா சொல்றான் நீங்க சொன்னது கரெக்ட் தான், நெஜி எங்கேயுமே மூவ்மெண்ட் இல்லாம அதே இடத்துல தான் நின்னுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காவா. ஹினாட்டா நீ வழியை கட்டுன்னு சொல்றாங்க. வேக வேகமா சாஸ்கியும் சக்குராவையும் காப்பாத்த அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா சாஸ்கியும் சக்குரம் வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சாசுரி சும்மா ஓடுவான், தொழிச்செறிய போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள அடிக்க பார்க்காம பார்த்தா பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சடனா அவன் வால்ல வந்து பாய்சன் வச்சிருவான்ல, அதை வச்சு அட்டாக் பண்ண தயாராகிறான். சக்குரா சொல்றா பாத்துரு, அவனோட பாய்சன் பட்டுருச்சுன்னா நம்ம அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு இருக்காவா. திரும்பி ராக்லியை கட்டுறாங்க. காய்சன்ஸே நெஜின்னு சொல்லிட்டு கத்திட்டு போய்கிட்டு இருக்கான். சடனா பேப்பர் மாதிரி திடீர்னு வந்து என்னமோ அட்டாக் பண்ணுது, என்னன்னு தான் தெரியல அவங்களுக்கு. பார்த்தா அந்த பேப்பர்ல ஃபுல்லுமே பேப்பர் பாமா தான் இருக்கு. டென்டன்லயும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க அங்க இருந்து. ராக்லி சொல்லிட்டு இருக்கான் காய்சன்ஸே கடத்தினவங்க தான் நம்மளே அட்டாக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு இருக்கான். க்ளோஸ் கம்பேர்ட் பண்ற அளவுக்கு தாண்டா இடத்துல போய் நிக்கணும், இங்கே வச்சு சண்டை போட்டா நம்ம தாண்டா மாட்டிக்கிடும் சொல்லிட்டு இருக்கா டென்டன். அப்புறம் கீபா டீமை கட்டுறாங்க. உடனே வந்து அக்கமாரு கத்திக்கிட்டு இருக்கு. நீ சொன்னது கரெக்டா அக்கமாரு, லீயும் டென்டன் திடீர்னு வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு என்னடா சொல்லிட்டு இருக்கா. லீயும் டென்டன் சாஸ்கி சண்டை போடுற இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. இது உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமாரு. அப்பாடா அவனுங்களும் வந்துட்டாங்களா, அது வரைக்கும் சந்தோஷம் பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க சாஸ்திரி விட்டு அடி நடிக்கான், ஆனா சாஸ்கி இருந்தாலும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதான் சொல்லிட்டு ஃபயர் ஷெல் ஃபயர் பால் ஜுட்ஸு போட்டு எரிச்சிட்டு விட்டான் சாசுரியவே. பார்த்தா எப்பவும் போல அவன் துணி மட்டும் தான் எரியுது, திரும்பி அவன் பப்பட்டை வெளியே வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். உண்மையிலே மனுஷன் தானான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா சாசுரி நக்கால சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னோட மாஸ்டர் பீஸ் என்னன்னு காட்டப்பறம் சொல்லிட்டு இருக்காங்க. சடனா அந்த வாளை வச்சு சாஸ்கியை உரசிட்டு போயிட்டான். உனது பாய்சன் உடம்பு ஃபுல்லா ஏற ஆரம்பிச்சிருச்சு. இது பாய்சன்டா ஆல்ரெடி நான் சொன்னோம்னா சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா அப்படியே அவன் மயங்க ஆரம்பிக்கான். கொல்ல கூடாதான்னு நினைச்சேன், ஆனா கொல்ற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அப்புறம் திரும்பி நட்ட கட்டுறாங்க. நரி உன்னோட சக்கரா கூட்டுறான்னு சொல்லிட்டு நட்ட கத்திக்கிட்டு இருக்கான். ஆய மூட்ரா உனக்கு கூட நான் தரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு நைன்டேலு. என்னோட சக்கராவெல்லாம் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால தரமாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. சொன்னது கரெக்ட் தான், ஆனா இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாருட்டோ. அப்ப அந்த 8 டயகிராம் சீல ஓபன் பண்ணி விடு, என்னைய ஃப்ரீ பண்ணி விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு நைன்டேலு. அதுக்கப்புறம் நான் யோசிக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. அப்பாவோட 8 டயகிராம் சீலா அதை திறந்தோன்னா பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நாருட்டோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா முன்னாடி பார்க்கான். பார்த்தா ஜிராயா மாசா வந்து நின்னுட்டு இருக்காரு, மவுத் ட்ராப்ப போட்டு. சாமனி மவுத் ட்ராப்னு சொல்லிட்டு மாசா வந்து நின்னுட்டு இருக்கான் ஜிராயா. பெரிய சேஜ் நீங்க எங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் நாருட்டோ. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறக்காம see you bye.